பந்தம் எது சொந்தம். வீட்டில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்காங்கல்ல? எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்க தான். காயத்ரிக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு. நம்ம கௌரிக்கு சம்பந்தம் பேசலான்னு வந்திருக்கேன். சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்றதில்ல நானும் லட்சுமியும் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் தான். வந்த விஷயத்த பட்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவு சொல்லணும். கௌரிகிட்ட இது விஷயமா பேசிட்டேன். ஆனால் காயத்ரி தன்னளவுக்கு படிக்கலையே நம்ம ஃபீல் பண்ணுறான். அதனால் ஏன்பா, அவனுக்கு பிடித்தமில்லாத விஷயத்தில் நான் எப்படி அவனை கம்பல் பண்ண முடியும்? என்னத்தான் விளையாடுறீங்க? உங்கள் பையனுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக என் பொண்ணு கழுத்தை நெரிச்சு கிணத்துலையா தள்ள முடியும்? இதை பாரு கணேசா, கல்யாணம் முடிஞ்சதான் நம்ம கடமை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? எனக்கு என்னவோ கௌரி தனக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் மேலும் இதை பற்றி பேசுறது வேஸ்ட்டுன்னு தோணுது. இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து வாழ போகிற பொண்ணுக்கு படிப்பு எதுக்கு? என் பொண்ணுக்கு அழகு இல்லையா? அறிவு இல்லையா? அவனுக்கு என்ன குறைச்சல்? காயத்ரி எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எங்களுக்கு ஆசைதான். ஆனா அவனுக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? என் பொண்ணையே உன் பையனுக்கு பிடிக்கலன்னா வேற எந்த பொண்ணை பிடிக்க போகுது? உங்க வீட்டுக்கு என்ன மருமவா ஆகாஷ்லேருந்து வந்து குதிக்க போறாளா? இந்தாப்பா, இதுக்கு மேலே நீ பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு. கௌரி சங்கருக்கு நாங்கள் வேறு இடத்துல பொண்ணு பார்த்து ஏற்பாடு பண்ணியாச்சு. பேஷ், அதான் ரொம்ப பேஷ். இத்தனை வருஷம் என் நிலத்தோட உங்கள் நிலத்தையும் சேர்த்து பார்த்துக்கிட்டதுக்கு நல்லா நன்றியை காட்டிட்டீங்க. இனிமேல் இந்த வீட்டு படி மிதிக்க மாட்டேன். அறுவடை முடியட்டும், உங்கள் நிலத்தை உங்ககிட்டே ஒப்படைச்சிடுறேன். இனிமேல் நமக்குள்ள இந்த மாமன் மச்சான் உறவும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். அதான் கையை கைவிட்டால வரேன். தம்பி. என்ன தம்பி தம்பி? என்ன இந்த மாசத்துல நல்ல முகூர்த்த நாள் இல்லையாக்கும்? என்னடி கிண்டல் பண்றியா? நான் ஏங்க உங்களை கிண்டல் பண்ண போறேன்? உங்க முகத்தை பார்க்கும் போதே நான் சொன்னதுதான் அங்க நடந்திருக்கும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன சரிதானே? இந்த பார், என் அத்தான் ரொம்ப நல்ல மனுஷன் தான். ஆனா பையனை எப்படி வளர்க்குதுன்னு தெரியல. நான் என் பையன் விக்னேஷ் எப்படி வளர்த்துருக்கேன். எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுவானா? போய் கிணத்துல குதிரானா குதிப்பான். அங்க எல்லாமே தலைகு. அந்த பையன் கௌரி நம்ம பொண்ணை வேணான்ட்டானா, இவரும் சாரின்ட்டாரான். என்னடி இது? அந்த பையன் நிறைய படிச்சிருக்குங்க. நம்ம காயத்ரி தான் 10வது படிக்கும் போதே பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சி பாதியிலே நின்னுட்டா. இந்த காலத்து பசங்க பொண்ணு வேலைக்கு போற அளவுக்கு படிக்கலன்னாலும் ஓரளவுக்காவது படிச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்களே. உன் சொந்தக்காரங்க வீட்டுல பொண்ணு கொடுக்கணும்னு ஆசை, அதை மனசுல வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்த நான் பொல்லாதவனா ஆயிடுவேன். எல்லாம் நடக்கிற இடத்துல தாங்க நடக்கும். நான் ஒன்றும் ஏன் சொந்தத்துல தான் கொடுக்கணும்னு சொல்லல. பொண்ணுக்கு வயசாயிட்டே போகுதே, ஒரு நல்ல இடம் அமைஞ்சா நல்லா இருக்கும். அப்பா, என்ன மோர் சாப்பிடுங்கப்பா. ஆமா, உங்க அக்கா என்னதான் சொன்னாங்க? என்ன யோசிக்கிறீங்க? அக்காவுக்கும் அந்த ஆசை இருக்குது. ஆனா கௌரி பையன் தான் நம்ம பொண்ணுக்கு படிப்புலன்னு வேணாம்னு சொல்லிட்டான். அப்பா, அத்தான் எது வரைக்கும் படிச்சிருக்காரு? இனிமே அந்த படிப்பு படிச்சு அவனை கட்டிக்க போறியா? அப்போ அத்தான் யார் அவ்வளவு தூரம் படிக்க சொன்னது? அவனுக்கு படிப்பு ஏறிச்சு படிச்சான். அதான் படி 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 தலையால அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? போமா, படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றாங்களே, அதான் அவனை வேணான்ட்டான். வந்த கோவத்துல அறுவடை முடிஞ்ச நிலத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். இனிமே உரம் வேணாம் மண்ணு வேணான்னு கண்ணா பேரான்னு கத்திட்டு வந்துட்டேன். ஏங்க அப்படி அவசரப்பட்டு பேசிட்டு வந்தீங்க? இத பாருங்க, நம்ம பொண்ணை 4 நல்ல இடத்துல வந்து பாக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க அத்தான் பண்ண புண்ணியத்துல நம்ம வசதியா இருக்கோங்கிறதுனாலதான். அதையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டா என்ன பண்றது? அப்புறம் எவனும் சட்டை பண்ண மாட்டான். நாம ஒன்னும் பிச்சை எடுக்க மாட்டோம். நம்ம கிட்ட 50 ஏக்கரா நிலம் இருக்கு. அவசரப்பட்டு கண்ணா பிரான் பேச்சு வந்தோமே வரும்போது ஃபீல் பண்ணேன். அதான் பேசும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி பேசணுங்கிறது. இப்ப என்ன பண்ண போறீங்க? என் பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளா போலனா கூட பரவாயில்ல, அந்த சொத்து என் கையை விட்டு போக கூடாது. அதுக்கு ஒரு வழி பண்றேன் பார். போதுண்டி, கொஞ்சமா போடு. நீயும் பசியோட இருப்ப, உட்காந்து சாப்பிட. நான் அப்பவே சாப்பிட்டேன் மாமி, நீங்க தான் லேட். சாப்பிடுங்க. அதை ஏன் கேட்குறப்போ? காத்தாலேருந்து ஒரே வேலை, இப்போதான் நேரம் கிடைச்சிது. ஆமாம், அம்பி எங்கே ஆளை காணோம்? கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கார். ஒழுங்கா படிக்கிறானா? நல்லா தான் படிக்கிறாரு. ஆனால் படிக்கிறதோட நிறைய பேசுகிறாரு. அப்படியே பழக்கப்பட்டுட்டாண்டி பாவம்.
அம்பியோட தோப்பனார் பஞ்சாபி கேசன் இருக்காரே அவரு லொடா லொடன்னு பேசிகிட்டே இருக்கார். அவருக்கு இவன் எவ்வளோ மேல், உலக விஷயம்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். ஆ மாமி இதை வந்துட்டானே, வாடா அம்பி வா உட்கார். கோயிலுக்கு போயிருந்தியா? ஆமா, கோயில்ல ஜெய ஜெய ஜெயன்னு கூட்டம். ம், ம் என்ன வேண்டுண்டா? வாசல்ல கேட்டு வச்சிருக்க என்னோட செருப்பு பத்திரமா இருக்கணும் பகவானேன்னு வேண்டிட்டேன். நாளையிலேருந்து செருப்பே போட்டுன்னு போவாத. இனிமே அப்படிதான் போகணும் போல் இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? செருப்பு காணாம போயிடுத்து. தொலைச்சிட்டு வந்து நிக்கிறது பார். சரி சாப்பிடு. வேண்டாம் மாமி, எனக்கு பசிக்கல. வெறும் வயிற்றோட இருக்கக்கூடாது, 2 இட்லியாவது சாப்பிடு. வேண்டாம் மாமி. பட்டம்பி என் கையை பார்த்து சொல்றேன்னு இத்தனை நாள் ஏமாத்திட்டு வந்தீங்கல்ல, இப்போவாது பார்த்து சொல்லுங்க. ஏன்? நான் தான் அப்பவே சொன்னேனே அகிலா, இது சாதாரண கை இல்லை, எப்போ நேரம் வருதோ அப்போ தான் சொல்ல முடியும், இல்லைன்னா பலிக்காம போயிடும். ஆமா, எல்லாருக்கும் பார்த்து சொல்ற மாதிரி தான் என் கையும் பார்த்து சொல்ல போறீங்க. இதுக்கு என்ன நேரம் வரணும் பாருங்க. ஏண்டா அவ எத்தனை ஆசையா கேட்கறா சொல்லுன்னு சொல்ல. இதுல என்ன பெருசா கண்டுபிடிச்சு சொல்ல போற? இருக்கறதானே சொல்ல போற, சொல்லு. ப்ளீஸ் பட்டம்பி, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு பாருங்க. அவன் சொல்லுவான்டே. டேய் சொல்லு. மாமி, அகிலா கைரேகை பார்க்கறது என்ன சாதாரணமான விஷயமா? இதெல்லாம் பகவான் சம்மந்தப்பட்ட விஷயம். எப்போ நேரங்காலம் கூடி வருதோ அப்போ தான் பார்த்து சொல்ல முடியும். பாருங்க மாமி. என்னடி இப்படி சொல்லிட்டு போறாங்க? ம் ம் என்ன உடனே மூஞ்சி இப்படி தொங்க போட்டுன்னு இருக்க? அவன் கிடக்குறான் விடுறி, அவனை விட பெரிய ஜோசியர்கிட்ட உன்ன நான் அழிச்சுன்னு போகிறேன். சிரிடி. சமத்து. ஆ வர்ஷா, ஹே வர்ஷா, வர்ஷா என்னாச்சு உனக்கு? ஹே வர்ஷா, வாட்ஸ் ராங்? கடையில் எவ்வளோ வேலை தெரியுமா? நீ ஃபோன் பண்ணதும் எல்லாத்தையும் விட்டுட்டு நேராக உன்னை பார்க்க வந்துட்டேன். கமான் வர்ஷா. கௌரி, என்ன உண்மையாவே காதலிக்கிறீங்களா இல்லையா? ஏன் உனக்கு இந்த திடீர் சந்தேகம்? என்ன நீங்க உண்மையாவே காதலிக்கிறதா இருந்தா என் காதலுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கணும், எனக்கும் மரியாதை இருக்கணும். உனக்கு நான் என்ன மரியாதை கொடுக்காம விட்டுட்டேன்? எனக்கு எல்லாமே நீ தானே முடிவு பண்ணதுனால தானே உன்னை கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அவங்க எல்லாருமே நம்ம காதலை ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? இதுக்கப்புறமும் நான் என்ன பண்ணணும்னு எனக்கே புரியலை. நீயே சொல்லு. உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் பிரபாசங்கர் மட்டும் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான்? உஷா என்னை டின்னருக்கு இன்வைட் பண்ணப்போ நான் எவ்வளோ ஹாப்பியாக போனேன்னு தெரியுமா? உங்கள் தம்பி வரப்போகிறான்னு தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன். நாளைக்கு நான் அவனுக்கு அண்ணியாக போகிறேன், 4 பேர் முன்னாடி எனக்கு மரியாதை கொடுக்காம பேசினா எப்படி? ஐம் சாரி வர்ஷா, அவன் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பு, டிட்டோ எங்கள் அப்பா மாதிரி. மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டான், படபடன்னு பேசுவான். அவன் இனிமேல் உன்கிட்ட மரியாதை குறைவாக பேச மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி. போதுமா? வீட்டுக்கு போனதும் முதல் வேலையா ஏன்டா என் வர்ஷாவை எதிர்த்து பேசினேன்னு நான் பிரபாவை கேட்குறேன். போதுமா? இதை பாருங்க, இதுதான் லாஸ்ட் டைம். இனிமே உங்கள் தம்பி என்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஓகே வர்ஷா, இனிமே அவன் உன்கிட்ட பேசவே மாட்டான், ரைட்? எனக்கு கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு கடைக்கு போனோம். ஈவினிங் நம்ம டிரைவிங்கில் மீட் பண்ணலாம், ஓகே? ரிலாக்ஸ், கமான், சலோ. லெட்ஸ் கோ ஆன். உங்களுக்காக செஞ்சு வச்ச டிஃபன் வேஸ்ட் ஆயிடுச்சு. என்னமோ தெரியல அகிலா, இப்போல்லாம் பசிக்கவே மாட்டேன்றது. கையை விடுங்க. என்னது கையை விடுங்கன்றல்ல?
இதெல்லாம்? நான் உங்க பேர்ல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். இந்த மாதிரி நடந்துப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஜோசியம் பாருங்கன்னு கெஞ்சினதுனால கையை பிடிச்சேன். நானா வந்து உங்ககிட்ட ஜோசியம் பார்க்குறேன்னு கெஞ்சினேன்? ஜோசியக்காரனா கையை பிடிச்சி பலன் பார்க்கத்தான் செய்வான். அது கோச்சின்டா இப்படி. உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனால் நாடி பிடிச்சி பார்க்கத்தான் செய்வார். உடனே அவர் கோச்சின் அடிச்சிருவியா? நானும் நிறைய பேருக்கு ஜோசியம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கை பார்த்ததே கிடையாது. கோடியில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி கை அமையும். அதுக்கு மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக முத்தம் கொடுத்துட்டேன். ஒரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி. அது தப்பாக எடுத்துன்னா என்ன பண்ண முடியும்? உன்னுடைய எதிர்காலத்தை நீ தான் முழுசாக தெரிஞ்சிக்காம போகிற. போ, எனக்கு என்ன? கோல்டன் ஹேண்ட், சில்வர் ரேஸ். இந்த மாதிரி கை கோடியில் ஒருத்திக்கு தான் அமையும். நீ கோடீஸ்வரியா போகிற. பணம் கொட்டும் கொட்ட போகிறது. அஷ்டலட்சுமியும் தாண்டவம் ஆடுறா. என்ன ஐஸ்வர்யம். அகிலா, உனக்கு ராஜ வாழ்க்கை அமைய போகிறது பார். ஏண்டி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். அப்படி என்ன வானத்தில் தேடின்னு இருக்க? நீளமான வாளோட ஒரு அழகான கருங்குருவி என்ன கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. வால் நீண்ட கருங்குருவி வலது பக்கம் இருந்து இடது பக்கம் பறந்து போனா பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கணும் என் தோப்பனார் அடிக்கடி சொல்வார். அகிலா, நீங்க நிஜமா தானே சொல்றீங்க? நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன்? இந்த மாதிரி ஒரு கையை என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நிச்சயமாக நீ கோடீஸ்வரி ஆகத்தான் போகிற. நான் சொல்கிறது பலிச்சதுன்னா எனக்கு என்ன தருவ? பலிக்கட்டா. வாங்க சார், உட்காருங்க. சார், சைதாப்பேட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறேன். அப்படியா? அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான மேட்டரா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணின்னு போகலாம் அப்படின்னு வந்தேன். டேய், இங்கே வா. ஆமாம், இங்கே நீ முதலாளியா இல்லை நான் முதலாளியா? அப்போ நீங்கள் தான் முதலாளியா சார்? ஆமாம். என்ன இப்படி கேட்டீங்க? எப்போ நீங்கள் தானே முதலாளி. சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட்ல நீங்கள் செத்துட்டீங்கன்னா அப்புறம் நான் முதலாளி ஆயிடுவேன். அட பாவி, அந்த எண்ணம் வேற இருந்தா உனக்கு? டேய், நான் சாக மாட்டேன்டா, நீ தான் சாவ. யோ, நிறுத்துங்கயா. ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசலாம் வந்தா இங்கேயே சாவை பத்தி பேசினுக்கிறீங்களே. மன்னிச்சுக்கோங்க சார், நீங்க பேச வந்த விஷயம் என்ன? எங்க தாத்தாக்க ஒரு சமாதி கட்டணும். அந்த சமாதி கட்டுற கான்டாக்டை அவங்க கிட்ட கொடுக்கலான்னு தான் வந்துடுறோம். ஏய், ஏந்திரிடா. என்ன சார், கஸ்டமர் கையில கொஞ்சம் மரியாதை கொடுத்து மரியாதையா பேசு. நாயே, உனக்கு என்ன மரியாதை வேண்டியது இருக்குது? எட்டி ஒரு மிதி மிதிச்சானா நீ உன் தாத்தாவோட போய் சேர்ந்துருவேன். அப்புறம் அவர் பக்கத்துலேயே உனக்கு ஒரு சமாதி கட்ட வேண்டியது வரும். ஏந்திரிடாண்ணா. ஏண்டா, எங்களை பார்த்தா ரியல் எஸ்டேட் பிசினஸ்கார மாதிரி தெரியலையா? சமாதி கட்டுற மாதிரியா இருக்கு? ஊர்ல எல்லாம் அப்படித்தான்பா பேசிக்கிறாங்க. ஆம்பா. டேய், முதல்ல இவன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு, இல்லை நான் கொலைகாரன் ஆயிடுவேன். கொலை பண்றியா? கொலை பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா? ஏயா, கொலையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியும். இப்பதான் எங்க தாத்தாவை கொலை பண்ணிட்டு நேரம் அங்க வந்து இருக்கேன். அவர் ஆத்மா சாத்தியம் அடைவானா? அதுக்காகத்தான் 25,000 ரூபாய் செலவு பண்ணி சமாதி கட்டுறதுக்கு முடிவு பண்ணிருக்கேன். சமாதி வேலை மட்டும் முடிவிட்டோம், நான் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். கரெக்டா? என்னன்னு ஒரு நல்ல சான்ஸை விட்டுட்டீங்களே. ஏண்டா, சமாதி கட்டுறது நல்ல சான்ஸா? அதுவும் கொலைன்னு வேற சொல்றான். நல்ல வாழ்க்கை வர நேரத்தில் என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பார்க்குறியாடா? என்னென்ன இது 25,000? அப்படியே நீங்கள் ஜெயிலுக்கு போனாலும் எனக்கு சம்பள பாக்கி வந்த மாதிரி இருக்கும்ல. அப்போ மாமி சொத்துல உனக்கு பங்கே வேணாமா? மாமி சொத்துல பங்கு தராம உங்களை விட்டுருவனா? அப்படின்னா சம்பளத்தை கேட்காதே. அப்புறம் இந்த துக்கடா பசங்க எல்லாம் வந்தாங்கன்னா யாரையும் உள்ள சேர்த்தாத, அடிச்சு துரத்திடு. ஏன்னே பிசினஸை கெடுத்துக்க சொல்றீங்க? ஆமா, பொல்லாத பிசினஸ்.
மாமி வீட்டை விற்றா எப்படி 50 லட்சம் கிடைக்கும். நான் கனவுலத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன்டா. இந்த பவர் ஆஃப் அட்டர்னி பார்க்கும்போது வானத்தில் பறக்கிற மாதிரியே இருக்குதுடா. அடே சீக்கிரம் மாமி வீட்டை வித்துருங்க, எனக்கும் கனவுலகத்தில் பறக்கிற மாதிரியே இருக்குதுண்ணே. அப்படியா? அப்போ நீ பறந்துக்கிட்டே இரு, நான் சாப்பிட்டுட்டு வரேன். இந்த நடு ராத்திரில இங்க எதுக்கு வந்தீங்க? என்ன சத்தம் கேக்குறல்ல? என்னங்க? எவனா திருடங்கட வந்துட்டானா? சத்தம் போட்டு இருக்காளே. கிணத்தை சுத்தி வராரு. ஐயோ என்ன இது? அகிலா என்ன ராத்திரி நேரத்துல எல்லாருமே சேர்ந்து சத்தம் போட்டு இருக்கேன், என்னாச்சு? அங்க பாருங்க. எங்க? அகிலா அம்பி மாதிரி தெரியல. மாதிரி இல்ல, அம்பியே தான்.